நான் 2024 A2 பேட்சில் வந்து என்னன்னா பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு எந்தவித ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது. அம்மாவுமே வந்து டெய்லி வேஜஸ் தான், அப்பாவும் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு. வசதி இல்லை இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஏன்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி. அப்போ என்னடா பண்ணுறது என்னென்ன இருந்தது வந்து ஒரே நம்பிக்கை மட்டும்தான். எப்படியாவது எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நம்மளும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், எப்படியாவது நம்ம குடும்பத்தை வந்து நல்ல நிலைமைக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. மேமோட நம்பர் வாங்கி என்னோடய க்ரீவன்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா நான் மேம்க்கு வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அப்போவே எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு, மேடம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு. பார்த்தா மேம் வந்து உடனே வந்து எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி பவித்ரன் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களை மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு அப்போ தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். RRB ஜூனியர் இன்ஜினியர் தேர்வில் முதல் முயற்சியிலே வந்து வெற்றி பெற்று இப்போ திருச்சி கோட்டத்தில் வந்து பணிகளை செய்திருக்கேன். இதுக்காக நான் மேமுக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நன்றியை வந்து என்னால் வந்து எப்போதுமே மறக்கவே முடியாது. ஏன்னா மேடம் வந்து என்னோடய வாழ்க்கையை மட்டும் மாற்றலை, எனக்கு பின்னாடி வரக்கூடிய வந்து என்னோடய தலைமுறையே வந்து மாற்றியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்குமே நான் வந்து பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வந்து மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். ஏன்னா வந்து என்னுடைய பல கஷ்டங்களுக்கு வந்து தீர்வு கொடுத்தது வந்து பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி தான். தேங்க்யூ வெரி மச்.